இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ஆப்போனன்ட் டோஜோட மாஸ்டர் வந்துட்டான். நம்ம மாஸ்டர் கிட்ட சொல்றான், என்ன ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, யாரு தோக்குறாங்களோ அவங்க டோஜோவை க்ளோஸ் பண்ணணும். எப்படி இருந்தாலும் டோஜோ என் கைக்கு தான் வரப்போகுது, அதனால ஒழுங்கா போட்டியை விட்டு விலகிட்டு நீயே உன் டோஜோ என் கையில கொடுத்துட்டு போயிரு. ஏன்னா அவன் ஆளுங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க கண்டிப்பா தோக்க தான் போறீங்க. அட்லீஸ்ட் உன் மான மரியாதையாவது உன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நாங்க தோத்தாலும் சரி சண்டை போட்டு தாண்டா தோப்போம், மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுற. அந்த ஆப்போனன்ட் மாஸ்டர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ யாரு ஃபைட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ இங்க நம்ம டீச்சர் இருக்கிறாப்ல இல்ல, காமெடி டீச்சர், அவர் ஆப்போனன்ட் டீம்ல உள்ள ஆளுங்களை எல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்றாரு லெஃப்ட் ரைட்டுன்னு. அதுல ஒருத்தரை பாக்குறாரு, அவன் பாக்குறதுக்கே ரொம்ப வீக்கா இருக்கானா, இதான் நம்ம சான்ஸ், இவன் அடிச்சு நம்ம பேர் வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளால ஏதோ பெரிய வீரம் மாதிரி மேட்ல போயிட்டு நிக்கிறாப்ல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பசங்களா, உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த டீச்சர் இருக்கேன். பொதுவா பசங்க எல்லாருக்குமே டீச்சர்ஸ் தான் அவங்களோட ரோல் மாடலா இருப்பாங்க. ஆனா நான் அதுக்கும் மேல உங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்ணுங்களா, இது வரைக்கும் என்ன நீங்க சாதாரண டீச்சரா தானே பாத்திருக்கீங்க, இதுக்கப்புறம் தான் என்ன ஒரு ஸ்ட்ராங்கான டீச்சரா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசையா டயலாக் பேசிட்டு இருக்கேன். இங்க மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் இப்போ ரூல்ஸ் எல்லாம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி யாரு ஃபர்ஸ்ட் நாக் அவுட் ஆகுறாங்களோ இல்லைன்னா யாரு ஃபர்ஸ்ட் கிவ் அப் பண்றாங்களோ அவங்க தான் இந்த மேட்சோட லூசர் அப்படின்ட்டு. இவரும் பொசிஷன் நின்றுட்டு இருக்காரு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் என்னடானா மேட்ச் ஆரம்பிச்சதும் அப்படியே புயல் வேகத்துல வந்து இந்த டீச்சரோட வயிற்றுலே ஒரே பஞ்சு. அவ்வளவுதான், நம்ம டீச்சர் அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாரு. அவ்வளவுதான்டா நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரிஞ்சு விழுந்துற. இந்த லேடி டீச்சர்லாம் கதறிட்டு இருக்காங்க, சென்ஸே இப்படி மலையவே சாச்சு விட்டீங்களாடா அப்படின்னு. இப்ப நெக்ஸ்ட் ஃபைட் பண்ண போறது நம்ம இமாய் தான். அவனும் கண்ணில் ஃபயரோட பாக்குறான். போறதுக்கு முன்னாடி நம்ம ரீகோ கிட்ட வந்து அவளோட கையை பிடிச்சி அப்படியே வசனமா பேசிட்டு இருக்கான். நீ உனக்கு கவலைப்படாத ரீகோ, உனக்காக எனக்காக நம்மளுக்காக இந்த மேட்ச்ல நான் ஜெயிப்பேன், நான் இருக்க வரைக்கும் நீ எதை நினைச்சு கவலைப்படான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பின்னாடி நம்ம பசங்களாம் பார்த்துட்டு, டேய் வீரா, பஞ்சு டைலாக் பேசுனதெல்லாம் போதும், பஞ்சு ஆகிறதுக்கு நேரம் வந்துருச்சு, உள்ள போடா அப்படின்னு சொல்ல, தெரியுதா என்ன நீங்க ஏளனமா நினைச்சிட்டீங்களே, உள்ள போயிட்டு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் மேட்டுக்குள்ள இறங்கிட்டான். பசங்க நினைச்சிட்டு இருந்திருப்பானுங்க இவன் சும்மா டம்மி பீஸா அசால்ட்டா அடிச்சு வெளில அனுப்பிடுவானுங்கன்னு. ஆனா இவன் அடுத்தடுத்து ஒரு ஆப்பனனுங்க எல்லாரையும் பொழந்து கட்டுறான், செமையா ஃபைட் பண்றான். இதை பார்த்து நம்ம பசங்களே ஷாக் ஆயிட்டானுங்க. இவனை காமெடி பீஸ்ன்னு நினைச்சா பயங்கரமா ஃபைட் பண்றானையா அப்படின்ட்டு. ஆனா நம்ம டக்காஷி அவன் ஏதோ கண்மூடித்தனமா அடிச்சிட்டு இருக்கான், கொஞ்ச நேரத்திலேயே சமத்தியா வாங்கிட்டு வருவான் பாரு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஆனா இங்க இமாய் இருக்க 5 ஆப்பனன்ட்ல 4 ஆப்பனண்ட தோக்கடிச்சிட்டான். இன்னும் ஒரே ஒரு ஆப்பனண்ட் மட்டும் தான் இருக்கான். இங்க இந்த ஆப்பனண்ட் டீமோட மாஸ்டர் பாக்குறான், ஈஸியா அந்த மேட்சை முடிச்சிடலாம்னு நினைச்சேன், கடைசியில அவனை இறக்கி தான் அந்த மேட்சை ஜெயிக்கணும்னா வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃபைனல் ஆளை இப்ப இறக்கி விடுறான். நம்ம பசங்க கூட என்னதான் ரவுடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் டீசெண்டா இருப்பானுங்க. ஆனா இவனை பார்த்தாதான் கராட்டே ட்ரெஸ் போட்டுக்கிட்டே ஏதோ பொறிக்க மாதிரி இருக்கிறான். ஆனா இங்க நம்ம இமாயெல்லாம் 4 பேரை வரிசையா தோக்கடிச்சிட்டான்ல, அதனால அவனுக்கு அப்படி ஒரு பெருமை. அப்படி ரீகோவை பார்த்து மாம வீரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்க. மேட்ச் ஆரம்பிச்சது கூட தெரியாம இங்க ரீகோவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க. அந்த ஆப்பனண்ட் சரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. வந்து நம்ம இமாயை போட்டு அடின்னு அடிச்சிட்டான். 2 கிக்கு தான் நம்ம இமாயோட ஸ்டெபிலிட்டியே மிஸ் ஆகிருச்சு. அந்த ஆப்பனண்ட் மாஸ்டர்லாம் அவ்வளவுதான், நாக் அவுட் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஆனா நம்ம இமாய் அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்குற முடிவுல இல்ல. அவனை நான் பார்க்காத நேரத்துல வந்து என்ன அடிக்கிறியா, இப்ப முடிஞ்சா என்ன அறா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஞ்ச் பண்ண வர அந்த ஆப்பனண்ட் அசால்ட்டா மிஸ் ஆகுறான். அவன் தான் மிச்சம் இருந்த அந்த கீ பிளேயர் போல இருக்கு. அதனாலதான் அவனை கடைசியா இறக்கி விட்டுருக்காரு அந்த மாஸ்டர், ஆப்பனண்ட் மாஸ்டர். அந்த ஆப்பனண்ட் என்னடானா நம்ம இமாயை போட்டு வெளுத்து எடுக்கிறான். இமாயால முடியவே இல்லை. இங்க ரீகோலாம் கத்திக்கிட்டு இருக்கா, எப்படியாவது அவனை புடிச்சிரு இமாய், எப்படியாவது அவனை புடிச்சிரு, அவனை புடிச்சினா நீ அவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஆனா எங்க இமாயால அவனை நெருங்கவே முடியல. ஆனா இப்ப கடைசியா அந்த ஆப்பனண்ட் இமாய்க்கு ஒரு கிக்கு விடுறான் பாருங்க மண்டையை கட்டி. ஆனா எப்படியும் இமாய் அவனை புடிச்சிட்டான். அப்படியே இப்ப அந்த ஆப்பனண்ட் நிமிந்து பார்த்து, மாட்டிக்கிட்டியா இறா, அவனை ஒத்த அடியில முடிகிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஆனா அவன் இவ்வளவு நேரம் சண்டை போட்டு அடி வாங்கினதுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். இவனால எழுந்திரிக்கவே முடியல. அந்த ஆப்பனண்ட் கடைசியா காலை பிடிச்சி ஒரு இழுக்க, அவ்வளவுதான் இமாய் சரிஞ்சு விழுந்துட்டான். இங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, என்ன இமாயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. ஆனா இந்த ஆப்பனண்ட் என்னடானா இந்த இமாயை ஒரு மாதிரி இலக்காரமா பாக்குறான். எல்லாம் ஒரு ஆள்னு என்கிட்ட சண்டை போடுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி இப்ப காரி இமாய் மேலே துப்பிட்டான். ஆனா அவன் துப்புனது இமாய் மேல படுறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வேகமா ஓடி வந்து குறுக்க கையை கொடுத்து தடுத்துட்டான். இப்ப அப்படியே அந்த ஆப்பனண்ட் நிமிந்து பார்த்து, உன் முன்னாடி வீரமா ஒருத்தன் அவனை எதிர்த்து நின்று சண்டை போட்டு தோத்து போயிருக்கான், அவனுக்கு இப்படிதான் நீ அவமானப்படுத்துவியா அசிங்கப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்புல கேட்க. ஆனா அவன் என்னடானா திமிரா பேசுறான், உங்களை மாதிரி வீக்கான ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா, உங்களை இன்னமும் நான் அவமானப்பட வைப்பேன்டா, என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்க. அதுக்குள்ள நம்ம டக்காஷி கூட்டு ஓடி வந்து எங்கேருந்தோ அந்த பாத்ரூம் கழுவுற பிரஷ் எடுத்துட்டு வந்து நம்ம சிஞ்சியோட கையை தொடச்சிக்கிட்டு இருக்கான். அசிங்கம் எதுக்கடா குறுக்க கையை கொடுத்த அப்படின்னு சொல்லி அவன் தொடச்சிட்டு இருக்க. நம்ம சிஞ்சி கத்துறான், டேய் லூசு பையில பாத்ரூம் கழுவுற பிரஷ் கொண்டு வந்தாடா என் கையை தொடப்ப அப்படின்னு சொல்லி அவன் கத்த. மச்சான் அவன் எச்ச விட இந்த பாத்ரூம் கழுவுற பிரஷே பரவாயில்லடா, ஈரா கிளீன் பண்ணி வரும் அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டான். அப்பதான் நம்ம இமாயோட அசிஸ்டன்ட் வரான். அவன் ஒரு டிஷ்யூ பேப்பரை கொண்டு வந்து இவன் கையை தொடச்சு விடுறான். இவனுக்கு நம்ம செஞ்சு மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. தன்னோட பாஸுக்காக செஞ்சு வந்து எதிர்த்து பேசியிருக்கான் அந்த ஆப்போனன்ட் கிட்ட. அதனால ரொம்ப தேங்க்ஸ் முள்ள மண்டை ப்ரோ, உங்களை மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம மாஸ்டரும் பார்த்துட்டு, பரவாயில்ல என்னதான் ரவுடிங்களா இருந்தாலும் இவனுங்களுக்குள்ளேயும் வித்தியாசமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கதான் செய்யுது, கல்லுக்குள் ஈரம் இருக்குது அப்படின்னு இவர் பார்த்துட்டு இருக்க. ஆனா இப்ப கையை தொடச்சிட்டு நம்ம செஞ்சு இந்த ஆப்போனண்ட பாக்குறான். டேய் வேம்புலி, உன்னை நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு இவன் சொல்ல. மாஸ்டரும் ஓகே அப்படின்னா
மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேட்சை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம செஞ்சு வந்து இந்த ஆப்போனன்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சும்மா ஸ்கூல்ல சண்டை போட்டு சுத்திட்டு இருக்க ரவுடி பசங்க தானே என்ன பண்ணிடுவானுங்க அப்படின்ட்டு. ஆனா இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம செஞ்சு இந்த ஆப்போனன்ட் போட்டு பொலன்னு பொழக்கிறான். செம ஃபாஸ்டா இருக்கான், செம வேகமா இருக்கான். இவனோட வேகத்துக்கு அந்த ஆப்போனன்டால ஈடு கொடுக்கவே முடியல. இங்க நம்ம மாஸ்டரே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாரு. என்ன இவன் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான்? அந்த ஆப்போனன்ட்டுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸே தெரிஞ்சிருந்தாலும் செஞ்சியோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல, அதனாலதான் அவன் அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கடத்துல நம்ம செஞ்சு போட்டு அடின்னு அடியில இந்த ஆப்போனன்ட்லாம் டயர்ட் ஆயிட்டான். அவனோட மாஸ்டர் வந்து சொல்றான், டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அந்த ரவுடி பைக்கிட்ட போயிட்டு தோத்துக்கிட்டு இருக்க நீ? உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும், அவனுக்கு வெறும் ஸ்ட்ரீட் ஃபைட் மட்டும் தான் தெரியும். அவனை பார்த்தில அவன் பெருசா அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ண மாட்டான். அவனை ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா பஞ்ச் பண்ணிட்டு மட்டும் தான் இருக்கான். ஆனா உன்னை பார்த்தா நீயும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. அவனை மாதிரியே தான் பண்ற, பஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்க நீயும். உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும், கொஞ்சமாவது அது மாதிரி நடந்துக்கோ. மார்ஷல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ண அவனை மாதிரி நீயும் பஞ்ச் பண்ணாத அப்படின்னு சொல்ல இப்பதான் இவனுக்கு ரியலைஸ் ஆகுது. அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், நானும் அதே மாதிரி பஞ்ச் பண்ண அவனை தோக்கடிக்கலாம்னு நினைச்சிட்டேன். இப்பதான் நீங்க சொல்றது புரியுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எழுந்திரிச்சு வரான். இப்ப வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சிஞ்சியை பார்த்து கூப்பிட, இந்த டைம் நம்ம சிஞ்சியால இந்த ஆப்போனன்ட் அடிக்கவே முடியல. இவன் ஈஸியா மிஸ் ஆகிறான். நம்ம சிஞ்சியை அடிச்சுக்கிட்டு இருக்கான். சிஞ்சியை போட்டு உதன்னு உதைக்கிறான். நம்ம பசங்க எல்லாம் பாக்குறாங்க, என்னாச்சு ஏன் இப்ப திடீர்னு சிஞ்சி அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. இப்ப கடைசியா அந்த ஆப்போனன்ட் சிஞ்சிக்கு ஒரே கேக்கு தலையில. அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆப்போனன்ட் மாஸ்டர் கண்ண முடியற. இங்க ரீகவும் ஷாக் ஆயிட்டா. அவ்வளவுதான் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. இப்பதான் நம்ம டக்காஷி சொல்றான், நீங்க என்ன செஞ்சு அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் அதுக்கும் மேல அப்படின்னு இவன் சொல்ல இங்க நம்ம செஞ்சு கண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த ஆப்போனன்டோட காலை பிடிச்சி ஒரு இழுத்து விட்டுட்டு அவனை போட்டு அடி நடிக்கிறான். அடியில அந்த ஆப்போனன்ட்லாம் மேட்டை விட்டு வெளியில ஓடி போயிட்டான். நம்ம செஞ்சு அவனை துரத்திட்டு போய் செம ஃபாஸ்டா பஞ்ச் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு ஆனா ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன இப்போ உனக்கு அவமானமா இருக்கா, வலிக்குதா? அதே மாதிரி தானே நீ பண்ணும்போது இமாய்க்கும் இருந்திருக்கும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு நம்ம டக்காஷி கத்துறான், டேய் மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. இந்த நேரம் தான் நீ கூலா ஆக்ட் பண்றதுக்கு நேரமாடா? ஒரே அடி அடிச்சு அவன் சோழிய முடி மச்சான் அப்படின்னு கத்திட்டு இருக்க. இங்க ரீகோ திட்டுறா டக்காஷிய, இது ஒண்ணு நீ போற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட் கிடையாது, இது மார்ஷல் ஆர்ட்ஸ். இல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஃபைட் பண்ணணும், அது எங்க உனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இங்க இந்த செஞ்சு இப்ப அந்த ஆப்போனன்ட்டை பார்த்து, இதுக்கப்புறமா அது ஒழுங்கா அவனோட ஆப்போனன்ட்ஸை மதிக்க பழகு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து வர, அவன் என்னடானா ஒரு ஸ்கூல் ரவுடிகிட்ட தோத்து போயிட்டோமேனு ஒரு மாதிரி அவமானமாயிடுச்சு, கோவம் வந்துருச்சு போல இருக்கு. கரெக்டா நம்ம சிஞ்சி திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அவன் முதுகுக்கு பின்னாடி வந்து சிஞ்சியோட கண்ணிலே அட்டாக் பண்ணிட்டான். வேகமா வந்து நம்ம சிஞ்சியோட கண்ணில் கீறி விட்டுட்டான். பண்ணதே ஃபவுலு, ஆனா எதையோ சாதிச்ச சந்தோஷத்துல இந்த ஆப்போனன்ட் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கான். என்னடா அவமானப்படுத்தினு நல்லா வாங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மாஸ்டர் இந்த ஆப்போனன்ட் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, என்னையாது உன் ஸ்டூடெண்ட் பண்ண மூவ் ஃபவுலா, அவன் தோத்து போயிட்டான், இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, இது சீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அந்த ஆப்போனன்ட் மாஸ்டர் என்ன சொல்றானா, இல்லையே என் ஸ்டூடெண்ட் செஞ்சு அட்டாக் பண்ணும்போது அவன் மேட்டுக்குள்ள தான் இருந்தான். நம்ம ரூல்ஸ் படி மேட்டை விட்டு வெளியில போனா தோத்துதா அர்த்தம் இல்லையே. யாரு ஃபர்ஸ்ட் சண்டை போட முடியாம நாக் அவுட் ஆகுறாங்களோ இல்ல கிவ் அப் பண்றாங்களோ அவங்க தானே லூசர். சோ என் ஸ்டூடெண்ட் பண்ணது கரெக்டான மூவ் தான் அப்படின்னு சொல்ல, ஆனா டக்காஷி எல்லாம் கடுப்பாயிட்டான். நீங்க என்னடா பேசுறது, என் மச்சாமலே ஒருத்தன் கை வச்சிருக்கான், அவனுக்கு என்ன பண்றேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்டா ஓடி வர, இங்க நம்ம மாஸ்டர் எல்லாம் தடுக்கிறாரு, வேணாம் டக்காஷி, நம்மளும் அவனுக்கு பண்ண தப்பே பண்ண வேணான்னு போது, யோ நீ போய் அங்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சி தட்டி விட்டுட்டு இப்போ ஒரு ஜம்ப் அடிக்கிறான் பாருங்க. அச்ச ஜம்ப்ல நேரா சீலிங்கே போயிட்டான் நம்மாலு. ஆனா நம்மாலு எந்த வேகத்துல மேல பறந்து போனானோ அதே வேகத்துல மேல சீலிங்ல மண்டையை முட்டிக்கிட்டு செம ஃபாஸ்டா கீழே லேண்ட் ஆயிட்டான். இங்க செஞ்சுக்கு கண்ணில் கிழிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதனால அவனால தெளிவா பார்க்க முடியல. மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இங்க நம்ம டக்காஷி அப்படியே குப்ராக விழுந்து கிடக்குறான். எல்லாருமே செஞ்சுட்டு சொல்றாங்க, நீ வெளில வந்துட்டு செஞ்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நம்ம செஞ்சு என்ன சொல்றான்னா, இல்ல இன்னும் ஃபைட் முடியல, அவன் என்னோட கண்ணெல்லாம் டேமேஜ் பண்ணல, வெறும் என்னோட கண்ணோட இமையை தான் கிழிச்சிருக்கான், அதனால என்னால ஃபைட் பண்ண முடியும், யாரும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளை ஜெயிக்க விட்டுட்டு என்னால வெளில வர முடியாது, நான் கண்டிப்பா அவனை அடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபைட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா சிஞ்சியால தெளிவா பார்க்க முடியல, அவன் கண்ணு ஃபுல்லா ரத்தமா இருக்கிறதுனால ஒரே ரெட்டா தான் தெரியுது. இந்த ஆப்போனன்ட் சிஞ்சியை வேணும்னு வெறுப்பேத்திட்டு இருக்கான். இங்க அடிச்சுட்டு அங்க போறது, அங்க அடிச்சுட்டு இங்க போறதுன்னு சிஞ்சியால பார்க்க முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப கடைசியா சிஞ்சியை ஒரே அடியாச்சு நாக் அவுட் பண்ணிடலாம்னு வரும்போது அப்போ ஒரு கை வந்து இவனோட கையை பிடிக்குது. யாருன்னு பார்த்தா குப்ராக உயிர்ந்து கிடந்த நம்ம டக்காஷி தான் கிளம்பி வந்துட்டான். அந்த ஆப்போனன்ட்டை பார்த்து, உனக்கு இது கொஞ்சம் கூட கேவலமாவே இல்லையாடா, இப்படி ஒருத்தன் இருக்கும்போது அவன் அடிக்க பாக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையை முறுகி ஒரே அடி அந்த ஆப்போனன்ட் மூஞ்சிலேயே அவன் பறந்துட்டு போய் விழுறான். ஆனா இங்க சிஞ்சி கத்துறான், டேய் டக்காஷி ஒழுங்கா வெளியில போயிரு, இது என்னோட ஃபைட்டு, அவனை நான் தாண்டா ஜெயிக்கணும் அப்படின்னு போது, டேய் உனக்கு நான் எங்க இருந்து பேசுறேன்னாச்சும் தெரியுமா, இப்ப நீயே செவத்தை பாதி பேசிட்டு இருக்க, உனக்கு சுத்தமா கண்ணு தெரியல, ஒழுங்கா வெளியில போயிரு, ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போ, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இமாயும் சிஞ்சியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு நம்ம ரீகோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஃபைட்டை நான் பாத்துக்கிறேன், யாரும் கவலைப்படாதீங்க, நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்ல, சோ இப்ப அடுத்த ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு டக்காஷி கிட்ட, டக்காஷி நீ தோக்கலனாலும் பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல, ஆனா எப்படியா ஜெயிச்சிரு, உன்னால முடியும்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, ஆனா இப்ப வேற வழியே இல்ல, அதனால உன்னால முடியும், உன்னால அவனை ஜெயிக்க முடியும், சென்றுவா வென்றுவா மகனே அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, நீங்க டக்காஷி மேட்டுக்குள்ள வந்து நிக்கிறான். இந்த ஆப்போனன்ட் கிட்டே அவனோட மாஸ்டர் நல்ல அட்வைஸ் எல்லாம் சொல்லி தான் அனுப்புறாரு. லாஸ்ட் டைம் மாதிரி இவனையும் சாதாரண நினைச்சு குறைச்சி இட போட்டுறாத, நம்ம யாருன்றதே இவனை காமி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே மேட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதுமே இந்த ஆப்போனன்ட் வேகமா டக்காஷி நோக்கி ஓடி வர, ஆனா நம்மால என்ன பண்றான்னா கீழே இருக்க மேட்ல லைட்டா கேப் இருக்கு, அதுக்குள்ள காலை விட்டு இப்ப அப்படியே ஒரு எத்துறான் பாருங்க, மேட் அப்படியே நிமிந்துக்குது.
இந்த ஆப்பனண்ட் வேகமா டக்காச்சி அடிக்கலாம்னு ஓடி வந்தவன் அந்த மேட்ல அடிச்சுக்கிட்டான். ஆனா அடுத்த செகண்டே நம்ம டக்காச்சி வேகமா ஓடி வந்து ஒரு டிராப் கிக் ஒன்று விடுறான் பாருங்க அந்த மேட்டோட சேர்த்து வச்சு. அவ்வளவுதான் அந்த ஆப்பனண்ட் சரிஞ்சு கீழே விழுந்துட்டா மேட் அவன் மேல விழுந்துருச்சு. இப்ப நம்ம ஆளு போயிட்டு அந்த மேட்டை போட்டு மிதின்னு மிதிக்கிறான் அடியில இருக்க அந்த ஆப்பனண்டோட சேர்த்து வச்சு. இங்க எல்லாருமே பாத்துட்டு பாதிரி போயிட்டாங்க. டக்காச்சிக்கிட்டே இருந்து இந்த மூவை யாருமே எதிர்பார்க்கல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இங்க ஆப்பனண்ட் மாஸ்டர் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம மாஸ்டர் வரைக்கும் இவனை மாதிரி ஒரு கோழைய நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். எப்படி ஒரே டைம்ல ஒருத்தனால கோழையாவும் இருக்க முடியும் வீரனாவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ரீகோ தான் டக்காச்சியை பாத்துட்டு இருக்கா. இப்படி ஒரு வீக்கான கோழையான பயந்தாங்குழிய நான் இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லா படத்துலயும் இது மாதிரி நான் ஸ்ட்ராங்கான பையனை இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவனடா அப்படியே உல்டாவா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம டக்காச்சி போட்டு அடிச்ச அடியில அவ்வளவுதான் அந்த ஆப்பனண்ட் மயங்கியே போயிட்டா. மேட்ச் முடிஞ்சிச்சு. நம்ம டக்காச்சி தான் ஜெயிக்கிறான். சோ எப்படியோ அவங்களோட டோஜோ அவங்க கையை விட்டு போல நம்ம ஆளுங்க காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. இப்ப கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டலாம். ஸ்டாஃப் ரூம்ல மத்த ஸ்டாஃப் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம காமெடி டீச்சர் கிட்ட. என்ன சார் ஏதோ மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்க சேலஞ்சுக்கு எல்லாம் போனீங்கன்னு யமாகுச்சி டீச்சர் சொன்னாங்க. உங்க வீரத்துக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருப்பீங்களே ஜெயிச்சிங்களா என்ன அப்படின்னு கேட்க. ஆனா நம்மளால அப்படியே இப்ப தேமி அழுகுறாரு. ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு போது எதிரில் வந்த பையனோட சோக கதையை நினைச்சேன் அழுதேன். இது வரைக்கும் நான் வீரம் மட்டும் தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எவன் வந்தாலும் அடிச்சு சாய்க்கிற அளவுக்கு என்கிட்ட பலம் இருக்கு. என்ன வீரத்தால எவனாலையும் சாய்க்க முடியாது. ஆனா பாசத்தால என்ன இந்த பையன் சாய்ச்சிட்டான். அவன் என்ன அடிக்க வரும்போது தான் நான் அவன் மூஞ்ச பார்த்தேன். அப்படி ஒரு ஏக்கம் அவன் மூஞ்சில. நோய்வாய்ப்பட்டு கிடக்குற அவனோட அம்மாவை அவன் காப்பாத்தணும்னா இந்த ஃபைட்ல அவன் ஜெயிக்கணும். இந்த ஃபைட்ல ஜெயிச்சாதான் அவனால அடுத்தடுத்த காம்படிஷனுக்கு போக முடியும். அவனால இன்னும் ஜெயிச்சு பெரிய ஆளாக முடியும். அவனோட அம்மாவை காப்பாற்ற முடியும். அதுக்கு நான் தடையா இருக்க விரும்பல. என்ன பாசத்தால அவன் கட்டி போட்டான் அப்படின்னு சொல்ல. சரி அது சரி சார் எப்படி அந்த பையனோட மூஞ்ச பார்த்ததுமே உங்களுக்கு எல்லா ஸ்டோரியும் தெரிஞ்சது. சரி அது கூட இருக்கட்டும். அப்போ நீங்க ஜெயிக்கல அதான உண்மை அப்படின்னு கேட்க. சில சமயங்கள்ல தோல்விதான் உண்மையான வெற்றியே. அதை நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பையனை நான் ஜெயிக்க விட்டுட்டேன். உண்மையா எனக்கு இப்பதான் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ஒரு புது மனுஷனா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பூசி மொழிவிட்டு இருக்காப்புல மனுஷன். யமாகுச்சி டீச்சரும் ஓ அதுதான் விஷயமா சார் நானும் கூட உங்களை அந்த பையன் நிஜமாவே ஜோக்கடிச்சிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதே டைம்ல இங்க கிளாஸ்ல காட்டினா நம்ம டக்காச்சி சாப்பிடலான்னு அவன் பேக்ல லஞ்ச் பாக்ஸ் தேடினா காணோம். லஞ்ச் எடுத்துட்டு வர மறந்துட்டான் போல இருக்கு. இப்ப சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ரீகோ வரா. என்னம்மா விஷயம் அண்ணனை பாக்குறதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு போது அது ஒண்ணும் இல்ல என்கிட்ட செஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டான். வரப்போற ஆப்பனண்ட் ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு பதிலா நீ ஸ்விட்ச் பண்ணிருக்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இவன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே என்னை பார்த்து நீங்க எல்லாரும் வீக்குன்னு சொன்னீங்கல்ல அதான் உங்க கண்ணு முன்னாடி நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உன் கூட ஸ்விட்ச் பண்ணேன். மத்தபடி வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்ல இருக்கும். ஓ அப்படியா சரி செஞ்சு சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா உனக்காக நான் என் கையாலே லஞ்ச் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா சரி நீ தான் எனக்காக பண்ணலையே நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது இரு அப்படிலாம் கிடையாது ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா ஓடி வந்து ஏதோ ரியாக்ஷன்லாம் கொடுக்கு. இப்ப மறுபடியும் ஓடி போயிட்டு நம்ம சிஞ்சியை பிடிச்சி வச்சு ரீகோக்கு பின்னாடி திரும்பி நிக்க வச்சுட்டு அப்படியே சிஞ்சியோட தோல்ல கையை போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ரீகோவை மேன்லியா லுக் விடுறான். ஆமா நான் உனக்காக தான் பண்ணேன் நான் அதுக்காக தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல ரீகோவும் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் டக்காச்சி. சரி அப்படின்னா தான் இதை சாப்பிடு. ஆனா ஒரு விஷயம் லஞ்ச் பீரியடுக்கு முன்னாடி சாப்பிடாதான் அப்புறம் கொண்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு போறா. நம்ம டக்காச்சியும் ஒரு வேளை சோத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஸோ இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா.